நம்ம லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய 5 உணவுகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த லிவர் தான் நம்ம உணவு சாப்பிடும் போது அதை டைஜஷன் பண்றதுக்கும் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் நம்ம உணவுல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து தனியா கழிவுகள் தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கும் இந்த லிவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லிவரை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான 5 உணவுகளை பத்தி இப்ப நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியை அரைச்சு ஒரு சின்ன நெல்லிக்கால உருண்டையா உருட்டி காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். இது ஒரு மாசத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா போதும். அடுத்து ரெண்டாவது கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை நீங்க கூட்டு மாதிரி செஞ்சோ இல்ல சூப் மாதிரி செஞ்சோ வாரத்துல 1 நாளோ 2 நாளோ நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்து தேர்டா வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூல ரசம் வச்சு வாரத்துல 2 நாள் எடுத்தீங்கன்னா நம்ம லிவர் வந்து சுத்தமடையும். அடுத்து ஃபோர்த்து சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியை நீங்க டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். இந்த சீந்தில் பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இதை நீங்க வாங்கி சுடு தண்ணியில கலந்து டீ மாதிரி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம லிவர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து லாஸ்டா கருப்பு உலர் திராட்சை. இது வந்து ஒரு 10 திராட்சை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஆக்கி வடிகட்டி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம லிவர் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்.